இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைய செய்தியின் தலைப்பு, நீங்கள் பிரகாசம் அடைய வேண்டுமா? பிரகாசம் என்றால் என்ன? வெளிச்சமாக இருப்பது என்று அர்த்தம். சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு பிரகாசத்தை பல வகைகளாக பிரிக்கலாம். காலை எழுந்தவுடன் சூரியன் பிரகாசிக்கிறது, இரவில் நிலாவும் நட்சத்திரங்களும் பிரகாசிக்கின்றன. விளக்கை பற்ற வைக்கும் போது அது வெளிச்சம் கொடுத்து பிரகாசிக்கிறது. நீதிமானின் பாதை சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது என்று சாலமோன் ஞானி கூறுகிறார். ஞானம் மனுஷனின் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறது. நம் ஆண்டவருடைய முகம் மின்னலின் பிரகாசம் போல் இருக்கிறது என்று தானியேலில் வாசிக்கிறோம். வல்லமையாக ஊழியம் செய்ததன் மூலம் யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல் இருந்தான் என்றும் வாசிக்கிறோம். தேவ தூதர்கள் பிரகாசமுள்ள வஸ்திரங்களை தரித்தவர்களாக வந்து நின்றார்கள் என்று வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பாதங்கள் பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது என்று வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிக்கிறோம். நிறைய விளக்குகள் எரிகின்ற இடம் பிரகாசமாக இருப்பதை உணர்கிறோம். இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் பலவிதமான பிரகாசமான சூழ்நிலைகளை நாம் பார்க்கலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய முகம் வித்தியாசமான ஒரு பிரகாசத்தை அடைய வேண்டுமானால் மனிதர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். என்னுடைய வாலிப வயதில் என் முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில கிரீம்களையும் வாசனை சோப்புகளையும் நறுமணம் வீசும் பவுடர்களையும் அதிகமாக நான் பயன்படுத்துவேன். என் முகம் பிரகாசமாக மாறிவிட்டதாக நினைத்து கொண்டு வெளியே செல்லுவேன். கொஞ்ச நேரம் வெயிலில் நடந்தவுடன் உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வரும். அது எப்படி இருக்கும் என்று நாம் கண்ணாடியில் பார்க்க வேண்டியதே இல்லை. செயற்கையாக தங்களை பிரகாசிப்பது போல காட்டிக்கொள்கிற எல்லோருடைய நிலைமையும் அதுதான். இயற்கை இயற்கைதான், செயற்கை செயற்கைதான். நம் ஆண்டவராகிய இயேசு பருரூப மலையில் ஜெபிக்கும் போது அவர் முகம் மாறிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எப்படி மாறியது? அவர் ஜெபம் பண்ணும் போது அவர் முகம் பிரகாசமாக மாறியது. அவர் நீண்ட நேரம் தொடர்ந்து ஜெபிக்கிறவராக காணப்பட்டதால் அவருடைய முகமும் ஒளி வீசினது. அவருடைய வஸ்திரங்களும் வெண்மையாக மாறின. அவர் ஜெபிக்கிற இடத்துக்கே அவரை தேடி மோசே போனார். போகும்போது நம்மை போலவே சாதாரணமான முகம் கொண்டவராக தான் மோசேயும் போனார். ஆண்டவரோடு கூட சேர்ந்து ஜெபித்தார். ஆண்டவருடைய முகத்தையே பார்த்து ஜெபித்துக் கொண்டிருந்த மோசேயின் முகமும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. மலையை விட்டு கீழே இறங்கி வரும்போது முக்காடு போட்டு கொண்டு வந்தாராம். இந்த உலகத்தில் எழுப்பி பிரகாசிக்க குறுக்கு வழி ஒன்றுமில்லை. ஜெபம்தான், ஊக்கமான ஜெபம்தான், விடாப்பிடியான ஜெபம்தான் என்பதை ஆண்டவரிடமிருந்து மோசேயும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து சீஷர்களும் நன்கு கற்றுக்கொண்டார்கள். ஒரு ஃபேர் அண்ட் லவ்லியோ லக்ஸோப்போ நம்முடைய முகத்துக்கு கொண்டு வராத பொலிவை ஜெபம் கொண்டு வரும். வல்லமையான தனி ஜெபம் தான் சாதாரண மனிதனாகிய மோசேயை வைத்துக்கொண்டு பல அற்புதங்களை ஆண்டவரால் செய்ய வைத்தது. அதிக இருட்டோட எழுந்து தனியாக ஜெபித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் தான் மரித்தவர்களை கூட உயிரோடு கூட எழுப்ப வைத்தது. இருளில் இருந்த பலருடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறியதற்கு ஆண்டவரை நோக்கி பார்த்ததுதான் மிக முக்கியமான ஒரு காரணம். கண்களே தெரியாமல் ஆண்டவர் இருக்கிற திசையை நோக்கி பார்த்தவர்கள் கூட கண் பார்வை பெற்று பிரகாசம் அடைந்தார்கள். ஆகவே இந்த உலகத்தில் நம்முடைய முகம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் சூரியனை போல பிரகாசிக்க வேண்டுமானால், நாம் செய்கிற ஊழியமும் பிரகாசமாக மாற வேண்டுமானால் ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டியது என்பது மிக மிக இன்றியமையாத ஒரு காரியமாகும். நாம் செய்கிற எந்த ஒரு காரியங்களும் வெட்கப்பட்டு போய்விடாதபடி தோல்வியை நோக்கி செல்லாமல் நம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய ஜெபம் வானத்தையும் பரலோகத்தையும் திறக்கும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசைகள் கிடைக்கும். ஆண்டவரிடமிருந்து விரும்புவதை எல்லாம் பெற்றுக்கொள்கிற மனிதனுடைய முகம் தானாகவே பிரகாசம் உள்ளதாக மாறும். யாராக இருந்தாலும் சரி, ஜெபம் குறைய குறைய நம்முடைய முகம் இருளடைந்து போவதை நாமே உணர்ந்து கொள்ளலாம். ஜெபத்தினால் பிரகாசம் அடைந்தவர்களை பிரகாசமான அக்கினிக்குள் கொண்டு போய் போட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அக்கினியை போன்ற பிரகாசம் உள்ள கண்களை உடைய நம் தேவன் அக்கினிக்குள்ளும் நுழைந்து ஒரு சேதமும் இல்லாமல் நம்மை காப்பாற்றுவார். ஆகவே
ஆண்டவர் தமது முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணும்படியாக நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் மேம்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கை பிரகாசிப்பதை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்க பார்க்க எங்களுடைய முகங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும் என்பதை உணர்ந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்மை நோக்கி பார்க்க வேண்டுமானால் எங்களுடைய ஜெப வாழ்க்கையை இன்னும் நாங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும், இன்னும் மேம்படுத்த வேண்டும் ஆண்டவரே. ஜெபத்திலே குறை உள்ளவர்களாக நாங்கள் இருப்பதினால்தான் வாழ்க்கையில இருளடைந்த காரியங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்கிறோம். நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கதான் ஆண்டவரே, உம்முடைய முகத்தில் உள்ள பிரகாசம் எங்களுடைய முகத்திலும் வரும், எங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக அதிகமான நேரம் ஜெபத்தில் செலவு செய்யக்கூடிய ஒரு ஜெப ஆவியை எங்களுடைய சரீரத்திலே நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காலையிலும் மதியமும் மாலையும் இரவும் எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உம்மோடு கூட பேசுகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. உம்மிடத்தில் பேசி ஆண்டவரே, நிரந்தர சந்தோஷத்தையும் பிரகாசத்தையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.